இப்போ தான் நான் கல்கி படம் பார்த்துட்டு வரேன். என்னை பொறுத்தவரையில் நான் அதில் வந்து ஒரு சில மணித்துளிகள் நிமிஷங்கள் தான் நான் இந்த படத்தில் வரேன். எனக்கு இனி வேலை தொடங்கிறது வந்து பார்ட் 2ல் தான். அதனால் நான் கிட்டத்தட்ட ரசிகர்கள் பார்க்குற மாதிரி தான் நானும் இதை பார்த்தேன், வியந்து பார்க்கிறேன். உலக என்டர்டெயின்மெண்ட் அதை நோக்கி இந்திய சினிமா நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான பல அடையாளங்கள் சமீப காலங்களாக வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்று நாக் அஸ்வின் அவர்களின் கல்கி என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய ஆயுதங்கள் ரொம்ப கையால் செய்த ஆயுதங்களாக இருந்தாலும் அதோடைய வலிமை உலகம் பூரா பேசப்படும் என்பதற்கு அடையாளமாக சயின்ஸ் ஃபிக்ஷன், மித்தாலஜி எல்லாத்தையும் கலந்து எந்த அளவுக்கு அது எம்பாரஸ்மெண்ட் இல்லாமல், மத சார்பும் ரொம்ப இல்லாமல் அதை ரொம்ப கிளவராக பண்ணியிருக்காங்க. நான் வந்து மித்தாலஜி படங்களில் நடித்தது கிடையாது. நான் மனிதர்களோட வாழ்பவன். அதனால் இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யமான கதையை இவர் சொல்லியிருக்கிறார். கதை சொல்லிகள் என்று வரும்போது இந்தியாவுடன் போட்டி போடுவதற்கு கிரேக்கம் போன்ற, சைனா போன்ற நாடுகளால் தான் இயலும். மற்ற கல்ச்சர்ஸ்க்கு அவ்வளோ கதைகள் கிடையாது. அந்த கதைகளிலிருந்து செலக்ட் பண்ணி செதுக்கி எடுத்து ஒரு ஜனரஞ்சகமான படத்தை உருவாக்கி இருக்கிறார். ரொம்ப பொறுமையுடன் அதை வந்து எல்லாரையும் பொறுமையுடன் வரவழைத்து அவங்கள இதில் பங்கெடுத்துக்க வச்சுருக்காங்க. அமித்ஜியெல்லாம் வந்து எந்த பட்டியலில் சேர்க்கறது, இளம் நடிகர்கள் பட்டியலையா இல்லை பழம் நடிகர்கள் பட்டியலில் சேர்க்கறதாங்கிறதுல குழப்பம் வர்ற அளவுக்கு அவ்வளோ பிரபாவமாக பண்ணியிருக்காரு. இதில் வரக்கூடிய இது வந்து ரெகுலர் ஒரு ஆந்திராவில் இருந்தோ அல்லது வடநாட்டில் இருந்தோ ஒரு படம் வரும்போது ஒரு டியூட் எத்தனை இருக்குது, ஃபைட் எத்தனை இருக்குதுன்னு, இதில் டியூட் எத்தனை இருக்குதுன்னு கேட்டால் இல்லைன்னு கூட தைரியமாக சொல்லலாம். ஆனால் ஃபைட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இது குழந்தைகளை எண்ணி எடுக்கப்பட்ட படம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் என்ன தாடியில் கொஞ்சம் வெள்ளை தெரியுது, நீங்கள் குழந்தைகள் படத்தை ரசிக்கிறீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் குழந்தை இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தும் ஒரு படம். இது ரெகுலராக வர்ற பாட்டுகள் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் வித்தியாசமாக ஆனால் ஜனரஞ்சகமாக செய்திருக்கும் ஒரு முயற்சி. இந்த முயற்சியில் என்னாலும் கைகோர்க்க முடிந்தது என்பதில் மகிழ்ச்சி. இனியும் இந்த கூட்டு முயற்சி தொடரும் என்பது தான் எனக்கு மனதில் சந்தோஷமாக இருக்கிறது.